டிஆர்பி நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு இப்போ கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அகாடமியில் கான்டாக்ட் பண்ணுறோம். அண்ட் மெட்டீரியலுமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக ப்ரொவைட் பண்ணுறோம். நான் வந்து டிஎன்பிசி குரூப் 4 படித்தேன், குரூப் 2 படித்தேன். லாஸ்ட் இயர் வந்து நான் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நான் தமிழ் தகுதி தேர்வு படிக்காமல் மெயின் எக்ஸாமை மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க. சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட டேட்டா கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் இருந்து கேட்க முடியுமோ அங்கெல்லாம் இருந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாரதிதாசன், பாரதியார் இந்த 2 பேரை பத்தி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அவரா இவரா யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது இதையுமே வந்து நல்லா தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் மட்டும்தான் ரிப்பீட்டட் ஆகுமே தவிர ஃபர்தராக உள்ள எல்லா கொஸ்டினுமே வந்து ரிப்பீட்டட் ஆகாது. டிஆர்பி நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு இப்போ கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அகாடமியில் கான்டாக்ட் பண்ணுறோம். அண்ட் மெட்டீரியலுமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய எக்ஸாமில் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து 2 இருக்குது. ஒன்று தமிழ் தகுதி தேர்வு, 2வது மெயின் எக்ஸாம். ஸோ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மெயின் பேப்பரை வந்து வேலிஷனுக்கு எடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எக்காரணம் கொண்டும் தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா மெயின் பேப்பரை வேலிஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இப்போ நிறைய பேர் நான் வந்து டிஎன்பிசி குரூப் 4 படித்தேன், குரூப் 2 படித்தேன், லாஸ்ட் இயர் வந்து நான் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நான் தமிழ் தகுதி தேர்வு படிக்காமல் மெயின் எக்ஸாமை மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க. ஆக்சுவலாக வந்து அப்படி பண்ணினீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் வந்து ஃபெயில் ஆயிடுவீங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக மட்டும்தான் இருக்குமே தவிர போன வருஷம் கேட்ட மாதிரியே வந்து இந்த வருஷம் வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலுமே நம்ம நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் நல்ல ஆன்சர் வந்து கொடுக்க முடியும். படிக்கவே இல்லை, ரிவிஷன் பண்ணவே இல்லை அப்படின்னா கிளியராக ஆன்சர் வந்து கொடுக்க முடியாது. அப்போ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் எந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புத்தகத்தை வாங்கி படிக்காமல் அது வந்து நம்ம ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 6 to 12 வரைக்குள்ள தமிழ் புத்தகத்தில் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை நம்ம நல்லா ஆழமாக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி +1 +2ல சிறப்பு தமிழ் புத்தகமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையுமே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறையா பேர் ஒரு சில யூடியூப் சேனலில் 10th புக்கை மட்டும் படித்தா போதும், வேற எந்த புத்தகத்தையுமே நீங்கள் வந்து படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி பண்ணாமல் போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் பர்டிகுலராக இந்த புத்தகத்தில் இருந்து மட்டும் தான் நாங்கள் வந்து கொஸ்டின் கேட்கோம் அப்படிங்கிற மாதிரி எந்த போர்டுமே வந்து இப்போ வரையும் சொல்லவும் மாட்டாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட டேட்டா கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் இருந்து கேட்க முடியுமோ அங்கெல்லாம் இருந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொறுத்துக, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அதே மாதிரி எக்ஸெட்ரா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், மேற்கோள் கொஸ்டின் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது 6 to 12 வரைக்குள்ள எந்த புத்தகத்தில் இருந்து வேணா, தமிழ் புத்தகத்தில் எந்த வகுப்பில் இருந்து வேணா கேட்பாங்க. அப்போ எல்லாத்தையுமே படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர பர்டிகுலராக 10th புக்கை மட்டும் படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த பேப்பரு ஒரு ஸ்கோரிங் பேப்பர் இல்லைனா கூட இதில் எலிஜிபிள் ஆகுறது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாமில் நிறைய டீச்சர்ஸ் வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து டிஎன்பிசி குரூப் 4க்கு படித்தேன், ஸோ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக இருந்தவங்க எல்லாருமே வந்து தமிழ் தகுதி தேர்வில் வந்து அவுட் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலுமே நான் போன வருஷம் அட்டெம்ப்ட் கொடுத்தேன், இந்த வருஷமும் நான் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு படித்தவங்க எல்லாருமே வந்து ஓரளவு தமிழ் தகுதி தேர்வில் வந்து எலிஜிபிள் ஆகிட்டாங்க. அண்ட் மெயின் எக்ஸாமில் வந்து கோட்டை விட்டுட்டாங்க. அப்போ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்குள்ள தமிழ் புத்தகம், அது மட்டும் இல்லாமல் +1 +2 சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே வந்து படித்தால் போதுமானது. ஓகே, அதே மாதிரி இந்த புத்தகத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ ஒரு லெசன் செய்யுள் இருக்குது அப்படின்னா செய்யுளில் வந்து ஏதாவது மனப்பாட பாட்டு இருக்கா அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். 2வது ஆசிரியர் குறிப்பு. ஸோ அவங்க எங்கே பிறந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, அவர்களுடைய அப்பா அம்மா பேர் என்ன, மனைவி இருந்துச்சு அப்படின்னா மனைவியோட பேர் என்ன,
தமிழுக்காக அவர்கள் செய்த தொண்டுகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எழுதிய நூல்கள் என்ன, இறந்த ஆண்டு என்ன, இந்த மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ பாரதிதாசன், பாரதியார் இந்த 2 பேரை பற்றி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அவரா இவரா யார் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது இதையுமே வந்து நல்லா தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தமிழை பொறுத்த மட்டும் நிறைய தமிழ் அறிவியல் அறிஞர்கள் வந்து நூல்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அப்போ அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நூல்கள் வந்து எதற்கு சிறப்பு வாய்ந்தது அதுவுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ ரீசன்ட் டைமில் தமிழ்நாட்டில் இருந்து யாராவது சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காங்களா அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேற்கோள்கள் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்ம நிறைய பேர் வந்து இந்த மேற்கோள்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இதில் தான் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான தமிழ் தகுதி தேர்வு புத்தகம் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 6 to 12 வரைக்குள்ள தமிழ் புத்தகம், அது மட்டும் இல்லாமல் சிறப்பு தமிழ் +1 +2 இதை நம்ம ஆழமாக படித்தா மட்டும் போதுமானது. நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினத்தில் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தேர்வு வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் OMR சீட்டில் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு தேவையான OMR சீட் எல்லாமே PDF ஃபார்மெட்டில் ABJ கலாம் குரூப்பில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கூட வாட்ஸ்அப்பில் PDF அனுப்பியிருப்பாங்க, அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த டெஸ்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது டெலிகிராமில் குயிஸஸாக வந்து அப்டேட் ஆகும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு OMR சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். OMR சீட்டை கரெக்ஷன் பண்ணும்போது டெலிகிராம் குயிஸஸை வந்து கிளிக் பண்ணி OMR சீட்டை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி இப்போ தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒரு டெஸ்ட் இருக்கும், செகண்ட் டேர்ம் ஒரு டெஸ்ட் இருக்கும், தேர்ட் டேர்ம் வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். இந்த 3மே சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இந்த 3 டெஸ்ட்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் மட்டும்தான் ரிப்பீட்டட் ஆகுமே தவிர ஃபர்தராக உள்ள எல்லா கொஸ்டினுமே வந்து ரிப்பீட்டட் ஆகாது. ஸோ ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கொஸ்டினை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ரிப்பீட்டடாக ஆகக்கூடிய கொஸ்டினை வந்து ஜஸ்ட் நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு என்ன டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா என்ன டே என்ன டைம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஷெடியூல் போட்டு அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி அந்தந்த டேட் அண்ட் டைமில் நீங்கள் டெஸ்ட்டை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கு. அது மட்டும் இல்லாமல் மேஜர் எக்ஸாம், அதாவது மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் 150 கொஸ்டின் இருக்கு. 110 மார்க்கு நமக்கு எல்லாத்துலேயுமே இருந்து கேட்பாங்க. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராபி, INM அண்ட் எக்ஸெட்ரா, எக்கனாமிக், காமர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருந்து 110 வினாக்கள் இருக்கும். அப்போ இந்த மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்குள்ள ஸ்கூல் புக்கும் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக என்னென்ன அப்டேட் இருக்குது, நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன அப்டேட் இருக்குது அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கல்வி உளவியல் கரண்ட் சிச்சுவேஷனில் ஸ்டேட் லெவலில் சென்ட்ரல் லெவலில் என்னென்ன எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் இருக்குது, யார் கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, இதனால் பயனடைந்த மாணவ மாணவிகள் வந்து யார் அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அஸ் யூஸ்வல் ஒரு 10 மார்க் வந்து டெய்லியுமே வந்து நம்ம உலகத்தில் நம்ம இந்தியாவில் என்னென்ன அப்டேட் இருக்குது அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக்கையும் தாண்டி நம்ம டிகிரி லெவல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம போகக்கூடிய ஒரு பதவி வந்து ஆபீசர் லெவலில் உள்ள ஒரு பதவி. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய தகுதியை வளர்த்துக்கிறணும். ஓகேவா? ஸோ ஃபர்தராக தமிழ் தகுதி தேர்வுக்கான தேர்வுகால அட்டவணை, அதே மாதிரி முதன்மை தேர்வுக்கான தேர்வுகால அட்டவணை, இந்த 2மே வந்து ABJ கலாம் குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நாளைக்குள்ள தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட்டுக்கான அந்த OMR சீட்டு பிரிண்ட் அவுட் போட்டு அதுக்குமே வந்து ரெடியாக இருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்தராக உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே ஒரு என்கேஜ்மெண்ட்டாக நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதை நீங்கள் வந்து 1 by 1 வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி BSc BEd இன்டகிரேட் டிகிரி முடிச்சவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ DRB BO எக்ஸாமுக்கு அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி BO எக்ஸாம் டெலிகிராம் குரூப்புமே இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா BO எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்டுமே வந்து அதில் கவர் ஆகும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.